எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு ஒரு சூப்பரான மதிய வணக்கம். இது என்ன ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம், நம்ம டாக்டர்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தினால் வரும் சிறுநீரக பிரச்சனைகள் பற்றி விளக்கமளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் பொது மருத்துவ ஆலோசகர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். ஹாய். ஹலோ. ஹாய். ஹாய் சார். ஓகே டாக்டர், இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தினால் அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை வருவதை பற்றி பேச போகிறோம். ஸோ ஓகே, சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தத்தினால சிறுநீரகம் பாதிக்குது இல்லை டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இருக்க எல்லாருக்குமே இந்த மதிய வேளையில் இந்த தலைப்புக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நீரிழிவு நோய் உங்களுக்கு தெரியும், எவ்ரி தேர்ட் பர்சன் ஆசிட்ன்ற மாதிரி 3 நபருக்கு ஒருத்தருக்கு இந்த காலத்தில் நீரிழிவு நோய் இருக்குது. ரத்த கொதிப்பும் அதே அளவுக்கு ரொம்ப காமனாகவே இருக்குது. இது ரெண்டுத்தோட மிகப்பெரிய பாதிப்பு என்னவாக இருக்குன்னா, பல உறுப்புகளை அது பாதிக்கக்கூடாது. அதில் முக்கியமானது சிறுநீரகம். சிறுநீரகம் இல்லாமல் நம்ம உடலில் பல மெக்கானிசம்ஸ் வேலை செய்யாது. ஸோ அன்றாடம், எஸ்பெஷலி புதுச்சேரியில் அரசாகட்டும் தனியார் மருத்துவமனை ஆகட்டும், அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய கேஸில் பிரதானமானது எதுவாக இருக்குன்னா, வர காலகட்டத்தில் நீரிழிவு நோய் முத்தி போய் அதனால் வர சிறுநீரக செயலிழப்பு தான் நிறைய நம்ம பார்க்க நேரிடுது. அதனால் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு தலைப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ இது ரெண்டு சேர்ந்து தானே சிறுநீரகம் பாதிக்குதுன்னு சொல்லி, இதில் எது டாக்டர் அதிகமாக இது பாச்சுன்னா, எதோட இது லெவல் அதிகமாச்சுன்னா சிறுநீரகம் பாதிக்கும்? இல்லை, சுகர் ஆகட்டும், நீரிழிவு நோயாகட்டும், ரத்த கொதிப்பு ரெண்டுமே ஈக்குவலி டேஞ்சரஸ் தான். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் நீங்கள் போட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரேங்க் கோஸ் டு நீரிழிவு நோய் தான். ஏன்னா அது நீரிழிவு நோய் கிட்னியை மட்டும் பாதிக்காமல் நீரிழிவு நோய் ரத்த கொதிப்பையும் அதிகப்படுத்தி அதனால் இன்னும் சிறுநீரக செயலிழப்பை ரொம்ப மோசமாக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. கொஞ்சம் அதிகப்படியாக நீரிழிவு நோய் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே டாக்டர், இப்போ நீரிழிவு நோயின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இது இப்போ ஒரு பர்சனுக்கு வந்துருச்சு இந்த இது நீரிழிவு நோய், சுகர் ரெண்டுமே வந்துருச்சு அப்படின்னா அவங்க டெஸ்ட் எவ்வளோ நாளைக்குள்ளே எடுக்கணும்? என்ன இதில் முக்கியமான சிக்கல் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பிரச்சனை வந்தால் தானே அவங்க டெஸ்ட் எடுக்க போவாங்க இல்லையா. நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கிறதே ஆரம்ப கட்டத்தில் தெரியாது. அதாவது முதல் 2 ஸ்டேஜ், மொத்தம் 5 ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதில் முதல் 2 ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாது. ஓகே, எந்த அறிகுறியுமே இல்லாமல் தான் கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக செல் இழந்துகிட்டே வரும். அதனால் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு முற்படும் போது நான் என்ன சொல்வேன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை, 35 வயசுக்கு மேலே இருக்க ஆடவர் பெண்கள் எல்லாருமே எந்த பிரச்சனையும் இல்லை, சுகர் பிபி எதுவும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 3 வருடங்களுக்கு ஒரு தடவை ரொட்டீன் செக்கப்பாக இருக்கக்கூடிய கிட்னியில் இருக்க கெட்ட உப்புகள், கெட்ட கழிவுகள் அதெல்லாம் எவ்வளோ இருக்க அளவுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. இல்லை எங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சர்க்கரை நோய் ஏற்கனவே இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் பிபி ஏற்கனவே இருக்குது, இல்லை ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் அப்படின்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்க்கறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ 35+ இருக்கிறவங்க எடுக்கலாம் அப்படின்றீங்க இல்லையா, இப்போ ஒரு 60, 70+ இருக்கிறவங்க இப்போ இவ்வளோ டைமாக டேப்லெட்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, இப்போ இவங்களுக்கு 3 இயர்ஸ் ஒன்ஸ் டெஸ்ட் எடுக்கணும்னா இப்போ 60+, 70+ இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு டாக்டர்? இப்போது தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது நான் என்ன சொன்னேன், சர்க்கரை நோயோ ரத்த கொதிப்போ இல்லாதவங்களுக்கு தான் நான் இந்த குறிப்பு சொன்னேன். ஆல்ரெடி உங்களுக்கு ரத்த கொதிப்போ அல்லது உங்களுக்கு சர்க்கரை நோயோ வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எடுக்கணும். குறிப்பு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வெறும் நான் முன்னாடி சொன்ன கெட்ட உப்புகளோட சேர்த்து யூரினில் புரத சத்து கசிவு இருக்கான்னு பார்க்கணும். நுண்புரத அளவுன்னு சொல்லக்கூடிய யூரினில் புரோட்டீன் அண்ட் ஆல்சோ ஆல்புமின்னு சொல்லக்கூடிய நுண்புரதங்கள் கசியுதான்னு பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அறிகுறிகளே இல்லாத போதிலும் கூட சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு இந்த கசிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கசிவு தான் ஒரு அலாரம் மாதிரி வச்சுக்கலாம். இந்த கசிவு இருக்குன்னா அடுத்தது அவங்க செயலிழப்பு, சிறுநீரக செயலிழப்புக்கு போயிட்டுருக்காங்க, ரொம்ப நெருக்கத்தில் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக சர்க்கரை நோயோ அல்லது பிபியோ இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை இது எடுக்கிறது நல்லது. இதுவுமே என்னென்னா கிட்னி பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஓகே, கிட்னி பிரச்சனை வந்துருச்சு, அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சு, அவங்க ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணப்பட்டுட்டாங்க, இவங்களுக்கு கிட்னி டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணப்பட்டுட்டாங்கன்னா அவங்க சில அளவுகோல்களை வச்சு அவங்கள 5 ஸ்டேஜாக பிரிப்பாங்க. அதில் 3 ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஓகே டாக்டர், இப்போ இது ரெண்டுத்துக்கும் முக்கியமாக கிட்னி எப்படி டாக்டர் ஃபங்க்ஷன் ஆகுது?
ஓகே, இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல சிறுநீரகம் ஏன் இவ்வளோ முக்கியம், ஏன் வந்து எல்லாத்துலேயும் கடைசியில் சேதப்படுறது ஏன் சிறுநீராகவே ஏன் எல்லாம் போகிற வரலாம் போய் அடிச்சுட்டு போகிற ஒரு உறுப்பாக இருக்குது அப்படின்னா நிறைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அது வேலை செஞ்சுட்டே இருக்க டெய்லி. ஓகே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யூரின், அதாவது கழிவுகளை வெளியேற்றது மட்டும்தான். ஆனால் அது மட்டும் கிடையாது, உள்ள தேவையான உப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கும் தேவையில்லாத கழிவு உப்புகளை வெளியேற்றத்துக்கும் கிட்னி ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. இது போக நம்ம அனிமிக்காக இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அனிமிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கு சாப்பாடு கம்மியாக இருக்கும், ரத்த கசிவுக்கோ மட்டும் இல்லாமல் கிட்னி தான் ரத்த அணுக்கள், அதாவது சிகப்பு ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனையே சுரப்பிய கிட்னி தான். அப்போ உங்களுக்கு கிட்னி சிறுநீரகம் பாதிக்குதுனாலே அந்த ஹார்மோன் உற்பத்தி கம்மியாகிறது மூலயமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனிமியா டெவலப் ஆகும், ரத்த சோகை டெவலப் ஆகும். இது ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிலங்கள் அளவுன்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக மூச்சு விடுறதுக்கோ பேசுறதுக்கோ உட்காரத்துக்கோ தேவையானது நம்ம உடல்ல அமிலங்கள் அளவாக இருக்கணும். அது அளவில் வச்சுக்கிறதுக்கு கிட்னி ரொம்ப முக்கியம். நாலாவது இன்னும் முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா விட்டமின் டி. விட்டமின் டியை ஊற வைக்கிறதும் தக்க வச்சுக்கிறதும் கிட்னியோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். கிட்னி செயலிழக்குது அப்படின்னா விட்டமின் டி ஒழுங்காக ஊறவோ அல்லது உள்ள தக்க வச்சுக்கவோ முடியாமல் விட்டமின் டி குறைஞ்சதுனாலே கால்சியமும் குறைஞ்சிரும். ஏன்னா கால்சியம் இஸ் என்டையர்லி டிபெண்ட் அப்பான் த விட்டமின் டி. ரெண்டும் ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டது. ஸோ விட்டமின் டி குறையும் போது கால்சியமும் குறையும். கால்சியம் குறைஞ்சினா எலும்புகள் ரொம்ப ரொம்ப வலுவிழந்து போகும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் கிட்னியோடது. ஓகே டாக்டர், இப்போ கிட்னியோட ஃபங்க்ஷன் பற்றி சொன்னீங்களே, இப்போ கிட்னி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் டாக்டர்? ஓகே, கிட்னி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. ஆனால் சர்க்கரை நோயோ ரத்த அழுத்தமோ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான், நீங்கள் நம்ம சாப்பாடில் பெரும்பாலும் நம்ம வி ஆர் பேஸ்ட் ஆன் கார்போஹைட்ரேட், நம்ம அரிசி சம்மந்தப்பட்டே நம்மளோட உணவு கட்டமைப்பு அமைஞ்சிருக்கிறதுனால போதிய அளவுக்கு நம்ம அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதில்ல. உங்கள் தட்டுன்னு எடுத்திங்கன்னா தட்டில் வந்து முக்கால்வாசி சாதமும் கால்வாசி தான் பொரியலும் காய்கறிகளுமே இருக்குது. அதுலேயும் நம்ம கூட ஊறுகாய் அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்றது நம்மளோட வழக்கமாக ஆகிடுச்சு. இது எல்லாமே அந்த காலத்தில் இல்லையே, இப்போ மட்டும் ஏன் வருது? அப்பயும் அப்படி தான் சாப்பிட்டாங்கன்னு நம்ம எங்கே போய் பார்த்தோம்? நம்ம 1900 நம்ம லேட் 20th சென்ச்சுரி வரைக்கும் தான் நமக்கு தெரியும். இப்போ 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு அதுக்கு முன்னாடி போனால் கேப்பம் களி இதெல்லாம் சாப்பிட்டு தானே வளர்ந்தாங்க. அப்போ அவங்களோட உணவு முறை நமக்கு சரியாக தெரியாமலே அந்த காலத்தில் வந்து நல்லா தான் இருந்தாங்க. இப்போ தான் நீங்கள் அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. சாப்பிட்லாம், பட் நம்ம அதை மட்டும் சாப்பிட்றது இல்லையா. நம்ம வந்து கூட வந்து ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், நூடுல்ஸ் சாப்பிட்றோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், கெச்சப் ஊற்றி சாப்பிட்றோம், சாஸ் சாப்பிட்றோம், ஸ்வீட்ஸ் சாப்பிட்றோம். இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் மாற கொஞ்சம் பிளேட் போர்ஷன் சொல்லுவோம், கொஞ்சம் அதை அப்படியே உள்டாவாக மாற்றிட்டு கால்வாசி சாதமாகவும் பெரும்பகுதி 3 பகுதி வந்து காய்கறிகளாகவும் நிரப்பி சாப்பிட்றதும், அதே மாதிரி வாரத்தில் சரி வர அட்லீஸ்ட் 3-4 நாட்கள் நல்ல உடற்பயிற்சி, வேர்வை வர அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறதும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி கிட்னி பிரச்சனை வர வரைக்கும் உப்பில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண வேணாம். பட் கிட்னி பிரச்சனை வந்தால் அதோட டயட் தனி, அதை நீங்கள் கேட்கும்போது நான் சொல்கிறேன். ஓகே டாக்டர், அப்போனா பேலன்ஸ்டாக டயட் எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போ பிபி சுகர் இருக்கிறவங்க கிட்னி வந்து மானிட்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இது ரெண்டும் இல்லாமல் வேறு ஏதாவது மூலயமா கிட்னி பாதிப்படையுதா? இப்போ சடனாக திடீர்னு எனக்கு இந்த எந்த ப்ராப்ளமுமே இல்லை, ஆனால் எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் சொல்கிறாங்க, அது வேற என்ன டாக்டர்? மரபு பிரச்சனைகள், அதாவது இப்போ வயசானவங்களுக்கு சுகர் வந்து பிபி வந்து அதுக்கப்புறம் கிட்னி பிரச்சனை வருது. ஓகே, இது வந்து நம்ம நிறையா பார்க்குறோம். பட் ரொம்ப மனசு கஷ்டமாக இந்த நம்ம அன்றாட வாழ்க்கையில் பேஷண்ட்ஸ் பார்க்குறவங்கள சில பேர் 20 வயசு 25 வயசில் அல்லது 15 வயசில் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து கிட்னி பிரச்சனையில் வந்து கிட்னி ஃபெயிலியர் அட்மிட் ஆகிறாங்க. அவங்களுக்குலாம் சுகர் பிபி இருந்து அவங்க வரதில்லை. மரபு ரீதியாகவே சில ஜெனட்டிக் டிஃபார்மிட்டிஸ், ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் மூலயமா அவங்களுக்கு சில கிட்னியோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் அடிபடுது சின்ன வயசுலேயே. அதனால யூரின் கலர் மாறி போகிறது. நான் சொன்ன மாதிரி கிட்னி கழிவுகளை வெளியேற்றாமல் உள்ளே தங்கி கை கால் வீங்கி நுரையீரலில் தண்ணி தேங்கி மூச்சு திணறல் வந்து சீக்கிரமே டயாலிசிஸில் எண்டப் ஆகிற பேஷண்ட்ஸும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ மரபு ரீதியாகவும் இது வரலாம். தவிர சில இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போது எய்ட்ஸ் மாதிரியான சில தொற்று நோய்கள், வைரல் தொற்று நோய்கள், எய்ட்ஸ் மாதிரி மஞ்சக்காமாலைனால் இந்த மாதிரி சில விஷயங்களாலையும் கிட்னி பிரச்சனை வரலாம். ஓகே டாக்டர், இப்போ கிட்னி டேமேஜை ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நமக்கு தர ஸ்டார்ட் ஆகும்? ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஏன் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சுகர் பிபி வந்தால், நான் சொல்கிறேன் சுகர் பிபி வந்தால் கிட்னி பிரச்சனை வந்துடும், நீ டெஸ்ட் பண்ணுங்க சொன்னால் ஓகே எல்லாரும் சொல்கிறது தான் சொல்கிறேன்ற மாதிரி. இப்போ ஏன் அது வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மேபி கேட்குற கொஞ்சம் பேருக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். இப்போது உங்கள் வீட்டில் இப்போ ஃபில்டர் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு இல்லையா, வடிகட்டி இருக்கு இல்லையா, உங்கள் கிட்னி ஒரு வடிகட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த வடிகட்டியில் சில சைஸ் வரைக்கும் தான் வடிகட்ட முடியும், அதுக்கு மேலே தேங்கிடும் இல்லையா.
அதில் முக்கியமாக சர்க்கரை. நீங்கள் சர்க்கரை ஓரளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா அது எல்லாத்தையும் கிட்னி வடிகட்டி உங்களுக்கு யூரினில் வெளியேற்றிடும். ஓகே. அதிகபட்சம் 180 மில்லிகிராம் ஒரு டிசிலிட்டர் பிளட்டுக்கு, ஓகே. 180 மில்லிகிராம் வரைக்கும் அதில் வடிகட்ட முடியும். அதுக்கு மேலே நீங்கள் லோட் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்கள் பிளட் லெவலில் சுகர் அதிகமாகினே போகுது அப்படின்னா அது திணற ஆரம்பிக்கும். அந்த வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக திணற ஆரம்பிக்கும். அப்பயும் விட்டு கொடுத்துறாது, இன்னும் முற்பட்டு நிறையா சுகரை வந்து வடிகட்டி ட்ரை பண்ணும். ஓகே. பட் இது திணறி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வடிகட்டியில் இருக்கிற அந்த ஓட்டைகள்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. சர்க்கரைனால அடைக்க ஆரம்பிச்சிடும். அடைப்பட்டு என்ன ஆகும்னா அது தேய்மானம் ஆகிடும். ஒன்ஸ் தேய்மானம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்கும். செயலிழக்க ஆரம்பிக்கும் போது எந்த விஷயங்களை தக்க வச்சுக்கணுமோ அதை கிட்னி தக்க வச்சுக்க முடியாமல் வெளியேற்றிடும். அது முக்கியமானது தான் புரதம். ஓகே. புரதத்தை தக்க வச்சுக்கிறது முக்கியமான. ஏன்னா நான் சொன்ன ஏற்கனவே டயட்டில் வந்து பெரும்பாலும் இப்போ பெரும்பகுதி நம்ம அரிசி தான் சாப்பிட்றோம். புரதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம சுண்டலோ இல்லை இந்த பேசிக்காக நம்ம புரதம் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாரில் இருக்க பருப்போ, தோசை இட்லி இருக்க உளுந்தோ, இதெல்லாம் தான் நமக்கு ப்ரோட்டீன் சோர்ஸஸே. வெஜிடேரியனாக இன்னும் சுத்தம், அவங்க வந்து சிக்கன் கூட சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும் போது கிட்னி தான் அந்த நமக்கு சாப்பிட்ற கொஞ்சம் நஞ்ச புரதத்தையும் உள்ளே தக்க வச்சுக்குது. இது கசிய ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் நடக்கும்போது இந்த பேஷண்ட் நார்மலாக வேலைக்கு போய்ட்டு வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு இது நடக்க எதுவுமே தெரியாது. எப்போ சிம்டம் ஆரம்பிக்கும்னா மொதல் சிம்டமே அந்த நான் சொன்னல புரதம் கசியும் போது யூரின் நுரையா போகிற மாதிரி இருக்கும். யூரின் நம்ம கொஞ்சம் மஞ்சள் கலந்த ஒரு நீராக அது போகாது, கொஞ்சம் நுரையாக போக ஆரம்பிக்கும். எப்போ இது நுரையாக யூரின் போகுதோ அப்பயே பேஷண்ட்ஸ் அப்போவே அவங்க கண்டிப்பாக பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் முதல் சிம்டமாக இருக்கும். இது இந்த ஸ்டேஜில் கவனிக்காமல் விட்டாங்கனாக்க தான் அந்த வடிகட்டி சுத்தமாக செயலிழந்து எல்லாம் அப்போ முன்னாடி சொன்ன எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒன்று அடி வாங்கி உப்பு நீர் தேங்கக்கூடிய தன்மைக்கு அவங்க போவாங்க. அதில் ஒன்று தான் கை கால் வீக்கம், முக்கியமாக முகம் வீக்கம். காலைல எந்திரிச்சு பார்த்தா முகம் சுரந்துருக்கும், கண் கீழே வீக்கம். அதே மாதிரி இது இன்னும் முத்த விட்டால் நுரையீரலில் தண்ணி சேர்ந்து மூச்சுத்திணறலும் ஏற்படும். ஓகே டாக்டர். இப்போ அடிக்கடி சிறுநீர் போகிறது அது வந்து ஒரு சிறுநீரக பிரச்சனையா, அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே. இது பொதுவாக அடிக்கடி சிறுநீர் போகிறது பற்றி கேட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து சுகர். இந்த நீரிழிவு நோய், அது பேர் நீரிழிவுனா நிறைய நீர் போயிட்டே இருக்கிறதுனால சுகரோட மொதல் சிம்டமே நான் சொல்கிறது கிட்னி பிரச்சனை கிடையாது. டயபெட்டிஸோட மொதல் அறிகுறியே நிறைய பாலியூரியா சொல்லக்கூடிய நிறைய யூரின் வெளியே போகிறது தான். நிறைய யூரின் வெளியே போகும், உடனே தண்ணி நிறைய எடுக்கும். இதுதான் அதோட சிம்டம்ஸ். பட் கிட்னி செயலிழக்கும் போது நம்ம எல்லாம் நினச்சிப்போம் கிட்னி செயல் இருந்தால் யூரின் ஒழுங்காக போகாது. அதான் கிடையாது. மொதல் ஸ்டேஜில் முரண்பாடாக யூரின் நிறையா போகும். நான் சொன்னேன் இல்லையா, வந்து சுகர் நிறையா வந்து அது திணறியாவது வேலை செஞ்சிடும். திணறி வேலை செய்யும் போது அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் போது நிறைய யூரின் போகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் திணறி தடுமாறி நிற்கும் போது தான் யூரின் கம்மியாகும். ஸோ மொதல் ஸ்டேஜில் கிட்னி பிரச்சனையும் சரி யூரின் அதிகமாக போகும், முரணுக்கு அதிகமாக போகும். ஓகே டாக்டர். இப்போ இது நைட்டு பகல் அப்படின்ட்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமாம். இப்போ நீரிழிவு நோய்னா கிளாசிக்கலாக கண்டிப்பாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து காலையில் இப்போ கம்பேர் பண்ணும்போது இரவில் அதிகமாக அவங்க எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு. பட் கிட்னி பிரச்சனையில் காலையில் பகல்ன்ற வித்தியாசம் எதுவும் இருக்காது. ஓகே டாக்டர். இப்போ டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அப்படின்னா கிட்னி டேமேஜ் வந்து அதோட ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோ ஆகுமா டாக்டர்? டெஃபினட்டாக. இப்போ நான் சொன்ன இந்த பிளட் குளுக்கோஸ் அதிகமாகிறதுனால தான் வடிகட்டி தடுமாறுது. ஏன்னா சுகர் அதிகமாக லோடு தனி கழிவை வெளியேற்றும் போது தடுமாறி அது செயலிழக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம தக்க சமயத்தில் அதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணாலே கிட்னி இந்த திணற அளவுக்கும் போவாக கொஞ்சம் முன்கூட்டியே பாதுகாத்துக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ சிறுநீரக பிரச்சனையை கண்டறியறதுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது டாக்டர்? ஓகே. நான் முதல்ல சொன்ன மாதிரி முந்தைய காலத்துலலாம் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போவுமே பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொட்டீனாக பண்ணக்கூடிய RFTன்னு சொல்லி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்லக்கூடிய பிளட் யூரியா சீரம் கிரியாட்டினின். இது ரெண்டும், இந்த யூரியா கிரியாட்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற கெட்ட உப்புகள். ஓகே. இப்போ கிட்னி செயலிழந்தால் என்ன ஆகும்? இந்த ரெண்டும் அதிகமாகிடும் உடம்புல. அதை நம்ம ரத்தத்தில் எடுத்து பார்த்தா அளவுக்கு அதிகமாக இருந்தால் ஓகே, அப்போ கிட்னி ஏதோ வேலை செய்யலாம், அதனால இது வெளியேறாமல் உள்ளே தங்குதுன்னு அர்த்தம். ஓகே. நான் இப்போ இந்த யூரியா கிரியாட்டின் இது அதிகமாகிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும் கிட்னி பிரச்சனை ஆரம்பிச்சு. அப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிக்க இப்போ கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நுண்புறத்தை கசிவு அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போவே அதுக்கு மாத்திரை கொடுத்து மாத்திரை மருந்து மூலியமாகவே கிட்னி பிரச்சனை வந்திருந்தாலும் அதை ப்ரோக்ரஸ் ஆகாமல் பெருசாக இன்னும் மோசமாகாமல் பார்த்துக்கலாம். ஸோ யூரின் ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ அல்லது சிம்பிளாக யூரின் ப்ரோட்டீன், இந்த டெஸ்ட் மூலிமா அந்த புரத கசிவு தான் மொதல் விஷயம் சொன்னா இல்லையா, அது நடக்கும் போதே அதை டெஸ்ட் பண்ணிட்டோன்னா அப்போவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டாக்டர். அப்படின்னா வந்து யூரின் ப்ரோட்டீன் டெஸ்ட் வந்து ரொம்ப டெஃபினட்டாக யூரின் ப்ரோட்டீன் சொல்கிறது யூரின் ஆல்புமின் சொல்லுவாங்க, யூரின் மைக்ரோ ஆல்புமின் சொல்லுவாங்க. ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் ஊறுகாய் உப்புலாம் சொன்னீங்க இல்லையா, அது எவ்வளோ டேமேஜ் பண்ணுது நம்மளோட கிட்னியை?
இப்போ நான் சர்க்கரைக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான் உப்புக்குமே. ஓகே. எல்லாமே ஒரு லோடு, ஒரு மேக்ஸிமம் த்ரெஷோல்டு, ஓகே. ஒரு அளவுகோல் தான். அந்த அளவுகோலுக்கு மேலே எது அதிகமானாலும் கிட்னி அதில் அதை வடிகட்டி தரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை வேலையை நீங்கள் ஏதுவாக்கணுமா கஷ்டமாக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ரிஸ்க் இல்லை, நம்ம வீட்டில் யாருக்கும் சுகர் பிபி நமக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னா ஓகே, அது சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ரொட்டீனாக நான் சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு செக் பண்ணிகிட்டே வரது பெட்டர். ஒரு வேலை பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா உப்பாகட்டும் சர்க்கரையாகட்டும் கிட்னியால் லோடு தாங்குற வரைக்கும் தான் வடிகட்டும், அதுக்கு மேலே அது செயல் இழக்க ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இப்போ உடல் பருமன் இருக்கிறவங்க எந்த மாதிரி டெஸ்ட்டு எடுக்கணுமா இல்லை அந்த பற்றி சொல்லுங்களேன். அகெயின் இப்போது ரீசன்ட் பேண்டமிக், இப்போ எப்படி கொரோனா ஒரு காலத்தில் பேண்டமிக், ஏன்னா கொரோனான்றது ஒரு அச்சுறுத்தக்கூடிய நோய், அதுக்கு பேண்டமிக்னு பேர் வச்சோம். ஓகே. ஒபிசிட்டியும் அந்த அளவுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோய் தான், ஆனால் அதுக்கு நம்ம பேண்டமிக்னு பேர் வைக்கல, அவ்வளோதான். ஓகே. ஏன்னா உடல் பருமன் அதிகமாக உங்கள் உடம்புல நம்ம எல்லாருக்குமே நார்மலாக இன்சுலின் சுரக்கிறது வழக்கம் தான். அந்த இன்சுலின் சுரந்தால் தான் சுகர் கட்டுக்குள்ளே இருக்கும். இது நம்ம நேச்சுரல் இயற்கையான மெக்கானிசம். ஓகே. ஆனால் உடல் பருமன் அதிகமாக இந்த இன்சுலின் சுரந்தாலும் அது செயல்படாது அந்தளவுக்கு. நம்ம தோள்களை நம்மளோட செல்களை உள்ளே போய் ஊறாது. அப்படி அது ஊறினா மட்டும்தான் அதோட வேலை இருக்கும். ஸோ சுரந்தும் பிரயோஜனம் இல்லாத, அதாவது இன்சுலின் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத நிலை ஏற்படும் உடல் பருமன் அதிகமாகிட்டே போனால். அதனால் உடல் பருமனால் ஸ்ட்ரெயிட்டாக கிட்னி டேமேஜ்ன்றதை உடல் பருமன் அதிகமாகறதுனால ரத்த கொதிப்போ டயபெட்டிஸோ சர்க்கரை நோயோ அதனால் கிட்னி பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தினால் வரும் சிறுநீரக பிரச்சனைகளை பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் அரவிந்தன். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ ஆரம்ப நிலையில் கிட்னி ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, அதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா நோயை கட்டுப்படுத்த முடியுமா? டெஃபினட்டாக கட்டுப்படுத்த முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நுண்புரதம் கசிவு ஏற்படும் போதே அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா, அந்த யூரின் ஆல்பமின் அந்த மாதிரி டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோன்னா அது அந்த புரதம் கசியாமல் இருக்கிறதுக்கு சில மாத்திரைகள் இருக்குது. அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷனை ப்ரிசர்வ் பண்ண பாதுகாக்கிறதுக்கு சில மாத்திரைகள் இருக்குது. அதை கொடுக்க ஆரம்பித்தாலே கட்டுப்படுத்திடலாம். அதே மாதிரி நம்ம டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர்டென்சிவ் பிபி கண்ட்ரோல் பண்ணாலே இது ஒவ்வொரு கட்டுப்படுத்திடலாம். டயாலிசிஸ் அளவுக்குலாம் போகாமல் சொல்கிறேன், அந்த அளவுக்கு போகாமல் மாத்திரை மருந்து மூலியமாக கட்டுப்படுத்திடலாம். ஓகே. இது எல்லாத்துக்குமே அவங்களும் இது பண்ணணும். டெஃபினட்டாக நிறைய பேர் இப்போ யூரின் நிறையா போகுதுன்னு ஒரு அறிகுறி நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம்ல. அப்போ அது தெரியாமல் இருக்கும் போது அவங்க லேண்ட் அப் ஒன்லி அப்போ நம்ம அந்த கைகாலெலாம் வீங்கி போகும்போது தான் அவங்களுக்கு அந்த அறிகுறியாகவே தெரிஞ்சு ரொம்ப முத்தி போய் வருவாங்க. நான் சொன்ன 5 ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜுமே முக்கியம். அந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் சில அளவுகோல்கள் இருக்குது. அதெல்லாம் அந்த அளவுகோல் பிரகாரம் அந்த ஸ்டேஜ் முத்த இதோட ப்ரொக்ரெஷனை கட்டுப்பாடு கஷ்டமாயிட்டே போகும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வராங்களோ டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஓகே டாக்டர், இப்போ சிறுநீரகத்தை பாதுகாக்க தினசரி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் இப்போத்தி இருக்க லைஃப் ஸ்டைலில்? சரி, அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி தான். இந்த சிறுநீரகத்தை பிரச்சனையை கட்டுப்படுத்தணும்னா நம்ம அடிப்படையில் இந்த டயபெட்டிஸ் அண்ட் ரத்த கொதிப்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணும். நீங்கள் முன்னாடி கேட்டிங்க இல்லையா, உடல் பருமனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு. உடல் பருமன் ஆகட்டும், சர்க்கரை நோயாகட்டும், ரத்த அழுத்தம் ஆகட்டும், ஒன்றுக்கோடு ஒன்று பிணைஞ்சது தான். இன்னும் சொல்ல போனால் இது எல்லாம் சேர்ந்து கிட்னியை மட்டும் பாதிக்கிறதுல பெரும்பாலும் இன்னொரு முக்கியமான இருதயத்தையும் பாதிக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆகும் போது நான் சொன்ன மாதிரி கழிவுகள்லாம் உள்ளே தங்கி உள்ள ஓவர்லோட் ஆகுது. ஓவர்லோட்னா உப்பும் நீரும் அதிகமாக சேருது. ஸோ இந்த உப்பு நீர் அதிகமாக தேங்கும் போது ஹார்ட் இது எல்லாத்தையும் இப்போ லோடு அதிகமாக இது எல்லாத்தையும் ஹார்ட்டும் பம்ப் பண்ணி வெளில தள்ளணும். லைக் அந்த ஹார்ட் பம்ப் பண்ணல, ஹார்ட் பம்ப் பண்ணும்போது ரத்த குழாய்களும் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். இந்த கிட்னி பிரச்சனை அதிகமாக ரத்த குழாய்கள் ஸ்டிஃப் ஆகும் போது லோடு அதிகமாகி இருதயமும் திணற ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அட்வைஸ், ஒரு ஆல் இன் ஒன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி வாரத்தில் அட்லீஸ்ட் 150 நிமிஷம், WHO என்ன சொல்கிறாங்கன்னா வாரத்தில் உலக சுகாதார மையம் வாரத்தில் அட்லீஸ்ட் 150 நிமிஷம் வேர்வை வரக்கூடிய ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று எடுத்து அதை பண்ணணும். வாரத்தில் 150 நிமிஷம் நான் ஒரே நாளில் 2 மணி நேரம் பண்ணிட்டு 1 நாள் பண்ணிட்டு முடிச்சிக்கிறேன் அப்படி கிடையாது. தினமும் பண்ணணும். முடியலன்னா அதிகபட்சம் ஒரு நாள் இடைவேளை விடலாமே தவிர ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டெய்லி ரெகுலராக 20 நிமிஷம் 30 நிமிஷம் செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் முடியல இடைவேளை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது என்னவா வேணாட்டலாம், ஷட்டில், பேட்மிண்டன், இப்போ கிரிக்கெட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஜிம்மாக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், சைக்கிளிங்காக இருக்கலாம், என்னவா வேணாட்டலாம். இதை செய்யணும். அதே மாதிரி டயட்டில் கிட்னி பிரச்சனை வந்துருச்சுன்னா அது வேறு. பட் கிட்னி பிரச்சனை வராதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், ஏன்னா பேக்கெட்டில் போட்டு விற்கிற எல்லா ஃபுட்டுமே ப்ராசஸ்டு தான். ப்ராசஸ் இந்த சென்ஸ் என்னென்னா உப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஹோட்டலில் போகிறீங்கன்னா நீங்கள் வேணால் சொல்லலாம் இந்த தோசையில் கொஞ்சம் உப்பு கம்மியாக போடுங்க, இல்லை வீட்டில் செய்யணும் சட்னியில் கொஞ்சம் கம்மியாக உப்பு போடுங்க. வேணா நீங்கள் ப்ராசஸ் ஃபுட்டில் பேக்கேஜ் ஃபுட்டில் அவங்க போட்டது தான் நீங்கள் சாப்பிட்டாங்க. இதை தினசரி சாப்பிட அதுவும் சின்ன வயசுலேருந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே, லேஸ் ஆகட்டும், சிப்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும்.
இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் அப்போ விளைஞ்சி அப்போது வேக வச்சு அப்போ சாப்பிட்ற உணவுகளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் இதெல்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அப்போனா வந்து டெய்லி ஒரு ஆக்டிவிட்டீஸ் நல்ல வேர்வையாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸ். ஓகே டாக்டர், இப்போ உப்பு பற்றி சொன்னீங்க இல்லையா, உணவில் உப்பு அளவு எவ்வளோ இருக்கணும் டாக்டர்? நீங்கள் சொல்கிறது கிட்னி பிரச்சனை வந்ததுக்கு இப்போ கிட்னி நீரிழிவு நோயாலையோ ரத்த கொதிப்புனாலையோ சிறுநீரக பிரச்சனை வந்தவங்களுக்கு உப்போட அளவுகோல் என்ன சொல்கிறாங்க, அந்த கைட்லைன்ஸ் சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூனை விட கம்மியாக, அதாவது 5 கிராமுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, 5 கிராமுக்குள்ளே இருந்தால் அதில் சோடியம்னு சொல்லுவோம். ஒரு 5 கிராம் உப்புக்கு 2 கிராம் சோடியம் அளவு. ஓகே, 5 கிராமுக்குள்ளே தான் அந்த உப்பு இருக்கணும். ஸோ தட் 2 கிராம் சோடியம் மேலே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. உப்புன்றது நீர் இழுக்கும் இல்லையா, எங்கே உப்பு இருக்கும் அங்கே நீர் இழுக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு உப்பு நீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக உப்பு லோட் பண்ணால் இன்னும் அதிகமாக தான் மோசமாக தான் ஆகும் இந்த ஓவர்லோட் பிரச்சனை. அதனால் உப்பு 2 கிராம், அதாவது 5 கிராமுக்குள்ளே கம்மியாக எடுத்தால் சோடியமும் அளவில் இருக்கும். ஓகே டாக்டர், அப்புறம் ப்ரோட்டீன் அதிகமாக அவங்க சாப்பிட்லாமா டாக்டர்? இல்லை, ப்ரோட்டீன் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் அது எப்படியும் கசிஞ்சு வெளில தான் போக போகுது. அதனால் அதை அதிகமாக சாப்பிட ப்ரோட்டீன் வந்து கசிவு ஏற்படும் போது அந்த ஒரு வழி ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் வந்து நார்மலாக கிட்னி ப்ரோட்டீனை வந்து விடாது இல்லையா, அதை மீறி வெளில போகும்போது அந்த போகிற வழியெல்லாம் ரணமாகும். ஓகே, கிட்னி நிறைய மல்டிபிள் டியூப்ஸ் இருக்குது, நிறைய பைப்புகள் இருக்குது உள்ள. அந்த பைப் வழியாக அந்த புரதம் கசிஞ்சு போகிற வழியெல்லாம் புண்ணாகும், ரணமாகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். இதெல்லாம் நடக்கிறத தவிர்க்கணும்னா ப்ரோட்டீனும் அளவாக தான் உட்கொள்ளணும். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடைக்கு 0.8லேருந்து 1 கிராம். ஒரு எடைக்கு 1 கிலோ, நீங்கள் 60 கிலோனா 60 கிராமுக்குள்ளே தான் ப்ரோட்டீன் எடுக்கணும். இதுதான் அளவுகோல். இதுவுமே ஸ்டேஜ் போக முதல் 2 ஸ்டேஜ் இது ஓகே. இன்னும் மோசமான கிட்னி சிவியர் பிரச்சனை டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்னா 1 கிராம் எடைக்கு 0.6 கிராம் எடுத்தாலே போதும். 1 கிலோகிராம் எடைக்கு 0.6 கிராம் எடுத்தாலே போதும். ஓகே டாக்டர், இப்போ வந்து தண்ணி குடிக்கிறாங்கல்ல டாக்டர், கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளோ தண்ணி குடிக்கலாம், இல்லை நார்மல் ஹியூமன் எவ்வளோ தண்ணி குடிக்கலாம்? நார்மல் ஹியூமன் பீயிங் டிபெண்ட்ஸ் அவங்க என்ன ஆக்டிவிட்டிஸ். இப்போ நம்மள மாதிரி உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அளவு இருக்கும், ஆம்பளைங்களுக்கு ஒரு அளவு இருக்கும். பொதுவாக நார்மல் ஆவரேஜ் ஒரு ஹியூமன் அடல்ட்டுக்கு ஒரு 30-35 வயசு ஆடவர்களுக்கு 3லேருந்து 3.5 லிட்டர், சம்மர்னா டெஃபினட்டாக ஒரு 1/2 லிட்டர் கூட்டிக்கணும். பெண்களுக்கு இது நான் சொன்னால விட 500 ml கம்மி. ஆனால் கிட்னி பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்போ உப்புக்கு ஒரு அளவுகோல் இருக்குது, புரத சத்துனா இவ்வளோ தான் போட்டுக்கணும் அளவுகோல் இருக்குது. ஆனால் தண்ணிக்கு மட்டும் ஒரு அளவுகோல்ன்றது கிடையாது. அது இண்டிவிஜுவலைஸ்ட். ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஆளுக்கும் ஒரு மாதிரி அளவு. எப்படி அதை நிர்ணயம் பண்ணணும்னா, முந்தைய நாள் 24 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ யூரின், அந்த பேஷண்ட் எவ்வளோ யூரின் போயிருக்காங்களோ அதை விட ஒரு 500 ml எக்ஸ்ட்ரா உட்கொள்ளலாம் தண்ணி. அவங்க யூரினே போகல, ரொம்ப கம்மியாக தான் போகிறாங்க, ஒரு 10 ml தான் யூரின் போயிருக்குன்னா 500 ml தான் தண்ணியே குடிக்கணும். ஸோ இது வந்து கஸ்டமைஸ்டு, ஒரு பேஷண்ட்டுக்கும் மாறும் தண்ணி அளவு மட்டும். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்னி பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து 2 லிட்டர் கொடுக்குறேன், நான் 2 லிட்டர் கொடுக்குறேன்னு சொன்னால் நிலவு மோசமாயிடும். உங்களுக்கு யூரின் எவ்வளோ 24 மணி நேரத்தில் வருதோ அதுலேருந்து ஒரு 500 ml கூடி மட்டும் தான், அது எக்ஸ்ட்ரா மட்டும் தான் குடிக்கலாம். ஓகே டாக்டர், ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பாரம்பரிய உணவு முறைகள்லாம் இருக்கு இல்லையா, அது சிறுநீரகத்துக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை தருது? இது சிறுநீரகத்துக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே நல்லது தான். உடம்புக்கு ஓவரால் வெல்பீயிங்க்கு பாரம்பரிய உணவு முறைக்கு நம்ம மறுபடியும் அதை நோக்கி போகிறது நீரிழிவை கட்டுப்படுத்தும், உடல் பருமனை கட்டுப்படுத்தும். நான் சொன்ன அந்த ரத்த கொதிப்பு, அதனால் வரக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ், இந்த ரத்த குழாய்கள் ஸ்டிஃப் ஆகிறது, இருதய பாதிப்பு, எல்லாத்துக்குமே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம். பாரம்பரிய உறவுகள் நீங்கள் சொல்கிறது மூலிமா கம்பு, தென்னை, கேழ்வரகு இதெல்லாம் தான், மில்லட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ ஓகே டாக்டர், இப்போ இதை டெய்லி எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ வந்து ரைஸ் வந்து மஸ்ட் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க, இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ யாருமே ரைஸ்க்கு எகென்ஸ்டாக இல்லை. ஆமாம், அஃப்கோர்ஸ் நமக்கு அரிசியும் தேவை தான். ஏன்னா அரிசி தான் நமக்கு கார்போஹைட்ரேட் சோர்ஸு. நமக்கு உடம்பு நல்லா இருக்குன்னா கார்போஹைட்ரேட்டும் வேணும், புரதம் எவ்வளோ வேணுமோ அதே அளவுக்கு கார்போஹைட்ரேட்டும் வேணும், அரிசியும் வேணும். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அளவை உள்டாவாக மாற்றிக்கோங்க. 3 பங்கு 4 தட்டு ஃபுல்லாக முக்கால்வாசி அரிசி சேர்த்துக்காம, சாதம் சேர்த்துக்காம கால்வாசியாக குறைச்சிக்கோங்க. இதை மதியத்துக்கு சாதம் வச்சுக்கோங்க, கால் நைட்டுக்கு இந்த மாதிரி நவதானிய உணவுகளோ இல்லை இந்த மாதிரி மில்லட்ஸோ சேர்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், இப்போ கிட்னி டேமேஜ் ஆகிறவங்களுக்கு ஏன் டாக்டர் அனிமியா ஏற்படுது? ஓகே, முதல்ல நம்ம அந்த 4 ஃபங்க்ஷன் சொன்னோம்ல முக்கியமாக, அதில் முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம சொன்னது தான் ரத்தம் ஊறக்கூடிய ஹார்மோன் சுரப்பியே கிட்னி தான். ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணுற சுரப்பியே கிட்னி தான். இந்த சிகப்பு ரத்த அணுக்கள் ஆர்பிசின்னு சொல்லுவோம். இப்போ கிட்னி சில செயலிழந்து போச்சுன்னா இந்த ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகிறதே இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரத்த சோகை, அனிமியா வருது. ஸோ இதனால் என்ன சிம்டம்ஸ் வரும்னா, சோர்வு, அதிகப்படியான சோர்வு, நாள் போக போக இன்னும் அதிகமாக சோர்வு, உடம்பு வலி, இந்த கைகால் வலி, கைகால் இழுப்பு இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இப்போ அனிமியா பற்றி பேசணும் இல்லையா, இப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம்?
பொதுவாக மற்ற ரத்த சோகைக்கு, அதாவது மற்ற அனீமியாக்கெல்லாம் நீங்கள் பிளட் ஏற்றுவீங்க, இல்லை வந்து அயன் டேப்லெட்ஸ் எடுத்துப்பீங்க. ஓகே. பட் கிட்னி பிரச்சனையில் அயனோட அனீமியாவோட மெக்கானிசமே வேறு. ஓகே. ஏன்னா இங்கே அந்த ஹார்மோன், அதாவது ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஹார்மோனே ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ இதுக்கு அளவுகோல் என்னென்னா 11.5 ஹீமோகுளோபின் இருக்கணும். நார்மல் அளவுகோல் மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 13 ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கு வந்து 12 கிட்ட இருக்கலாம். பட் ஆனால் கிட்னி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு 11.5 இருந்தால் போதும். அதுக்கு கீழே போனால் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் வந்து ரத்தம் ஏற்றுறதாகவோ அல்லது வாய் வழியாக எடுத்துக்கூடிய அயன் டேப்லெட்ஸாவோ இருக்கவே கூடாது. ஏன்னா அது எந்த பிரயோஜனமும் தராது. பல பல ஆஸ்பத்திரிகள்லையோ பல சில பேர்களும் வந்து மக்களுமே ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி எனக்கு ரத்தம் ஏற்றுங்கன்னு சொல்லி ரத்தம் ஏற்றினா தான் அவங்க திருப்தியாகவும் ஆகிட்டு போகிறாங்க. பட் எந்த பிரயோஜனமும் தராது. ஏன்னா அது ஏற்றினாலும் அது அந்த டைமுக்கு தான் பிரயோஜனம் இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரத்த சுரப்பி அந்த ஹார்மோன் உற்பத்தி செய்யறதுலையும் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஹார்மோனை நம்ம வெளி வழியாக இன்ஜெக்ஷனாக கொடுக்கணும். ஓகே. முக்கியமாக டயாலிசிஸ்க்கு உட்படுறவங்களுக்கு அந்த ஹார்மோன் இன்னுமே கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு டயாலிசிஸ் முடிக்கும் போதும் அந்த ஹார்மோனை இன்ஜெக்ஷனாக, அதாவது அந்த ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஹார்மோனை செயற்கையாக நம்ம வெளியிலேருந்து கொடுக்க போகிறோம். இதுதான் ட்ரீட்மெண்ட் ஃபார் அனீமியா. கிட்னி பிரச்சனை இருக்க அனீமியாக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட். இது இல்லாமல் அயனை ஐவி நரம்பு ஊசி வழியாக அயன் ஏற்றலாம். பட் எக்காரணத்து கொண்டும் வாய் வழியாக எடுத்துக்கூடிய அயன் டேப்லெட்ஸ் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் தராது. ஓகே டாக்டர். இதை நம்ம ஃபுட்டு மூலமாகவே எடுத்துக்கலாமா, இல்லை ஃபுட்டு? அதான் சொன்னேன், உங்களுக்கு வந்து ரத்த சோகை பெரும்பாலும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனாலையோ இல்லை வேறு சில ஆம்பளைங்களுக்கு வந்து சரியான ஊட்டச்சத்து இல்லாதவங்களுக்கு தான் வர அந்த டைப் ஆஃப் ரத்த சோகைக்கு நீங்கள் சொல்கிறது சரி. சாப்பாடு மூலியமாவோ இந்த அயன் டேப்லெட்ஸ் மூலியமாவோ அதை சரி பண்ணலாம். பட் இதோட கதையே வேறு. இது வந்து இந்த நான் சொன்ன ரத்த அணுக்கள் உற்பத்தியே கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் உணவு சரி பண்ணால் இது என்ன சரி பண்ணாலும் இது ஏற போகிறது இல்லை. இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னா அந்த சுரப்பி, அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய ஹார்மோன் நம்ம செயற்கையாக வெளிலேருந்து தந்தால் தான் ஆச்சு. ஓகே டாக்டர். இப்போ போன் டிசீஸ்க்கு அதுக்கும் கிட்னி நோய்க்கும் என்ன தொடர்பு இருக்குது டாக்டர்? ஓகே, நம்ம முதல்ல பேசும்போது சொன்ன 4 ஃபங்க்ஷனில் முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து விட்டமின் டி சொன்னீங்க. இந்த விட்டமின் டி உற்பத்தியும் சரி உள்ள ஊறுறதுக்கும் சரி கிட்னி ரொம்ப முக்கியம். இந்த சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பிக்கும் போது இதுவும் அடி வாங்கும். விட்டமின் டி உள்ள ஊறாது. உள்ள ஊறாமல் இருக்கும் போது கால்சியமும் வந்து சேராது. கால்சியமும் விட்டமின் டியும் சேர்ந்தாதான் உங்களுக்கு போன்ஸ் வலிமை ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த விட்டமின் டி ஊறாமல் இருக்கும்போது நாள்பட்ட டைமில் உங்களுக்கு போன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி சாஃப்ட் ஆகிட்டே போகும். இதுக்கு ஒரு பேர் என்னன்னா ரீனல் ஆஸ்டியோடிஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. இந்த கிட்னி பிரச்சனை உடல் முழுக்க இருக்க எல்லா எலும்புகளையும் வலுவிழக்க செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே டாக்டர். இப்போ வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டிய பொது சுகாதார அவங்களுக்கானதெல்லாம் என்ன டாக்டர்? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்காங்கன்னா, அதாவது வெறும் நீரிழிவு நோய் அல்லது ரத்த கொதிப்பு மட்டும்தான் இருக்குன்னா அவங்க வருடம் செஞ்சுக்கிறது என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல சுகருக்கு என்னென்னா ஃபாஸ்டிங் சுகர். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் எவ்வளோ இருக்குது, சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு சுகர் எப்படி இருக்குது. ஆல்சோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை HbA1c, அதாவது அந்த டெஸ்ட் மட்டும் இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் சுகரோ போஸ்ட் பிராண்டியல் சுகரோ அன்னைக்கு முன்னாடி நாள் என்ன சாப்பிட்டீங்களோ அதை பிரதிபலிக்கக்கூடியது. இது இந்த HbA1cன்றதை நீங்கள் முன்ன நாள் என்ன சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுக்கோங்க, கடந்த 3 மாதமாக உங்கள் சுகர் எப்படி இருந்தது, கண்ட்ரோல் இருந்தான்றதை பிரதிபலிக்கிற ஒரு எக்ஸலண்ட் டெஸ்ட் தான் HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட். இதை கண்டிப்பாக 3 மாதத்தில் எடுக்கணும். அதே மாதிரி இவங்க எடுக்க வேண்டிய முக்கியமான டெஸ்ட் ஃபாஸ்டிங் லிபிட் ப்ரொஃபைல். வெறும் வயிற்றில் ரத்த கொழுப்பு அளவு எப்படி இருக்குன்றதும் பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டாலே 3வது அன்இன்வைட்டட் கெஸ்ட் யாருன்னா கொலஸ்ட்ரால் தான். ஸோ சுகர் பிபி இருக்கவங்க டெஃபினட்டாக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டும் வெறும் வயிற்றில் பார்த்துக்கிறது அவசியம். இது போக அந்த RFTன்னு சொல்லக்கூடிய பிளட் யூரியா சீரம் கிரியாட்டினின், அப்புறம் யூரின் யூரினில் புரத கசிவு இருக்கான்னு பார்க்குறது. இது போக முக்கியமாக இவங்க வருஷம் பண்ண வேண்டிய இன்னொரு டெஸ்ட் என்னென்னா இருதயம். நான் சொன்னேன் இருதயம் பார்த்துக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இசிஜியும் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்சால் வசதிப்பட்டால் எக்கோவும் பார்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் சுகர் கண்ட்ரோலில் இல்லாமல் பிபி கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இது முக்கியம். ஓகே. அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், ஏறி இறங்குது, கண்ட்ரோல் இல்லை, நம்ம என்ன டேப்லெட் எடுத்தாலும் கண்ட்ரோல் இல்லைன்னா இந்த டெஸ்ட்டெல்லாம் அவங்க வந்து மஸ்ட்டாக எடுக்கணும். ஓகே டாக்டர். இப்போ கிட்னி ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ யாருக்கு டயாலிசிஸ் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே, இப்போ கிட்னி பிரச்சனை இருந்தாலும் டயாலிசிஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு சில கட்டமைப்புகள் இருக்குது, சில க்ரைட்டீரியா இருக்குது. அதில் முக்கியமாக நான் சொன்னேன் இல்லையா, இந்த யூரியான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை, ஒரு கெட்ட உப்பு இருக்குது, கிட்னி வெளியேற்றப்பட வேண்டிய கெட்ட உப்பு. கிட்னி சிறுநீரகம் செயலெடுக்க ஆரம்பிக்க இந்த கெட்ட உப்பு சேர்ந்துக்கிட்டே போகும். அதில் முக்கியமாக இந்த யூரியா என்ன பண்ணுன்னா அந்த தோள்களுக்கிட்ட, அதாவது நம்ம அண்டர் த ஸ்கின், நம்ம தோலுக்கு அடியில், வயிற்று பகுதியில், வயிறோட கவரில், வயிற்று மேல் பகுதியில்,
அதே மாதிரி இருதயத்தை சுற்றி இருக்கிற ஒரு லேயரில் மூளையில் ஓகே நான் இப்போ சொன்ன எல்லா இடங்களும் அது போய் படிய ஆரம்பிக்கும். ஓகே இப்போ தோலில் அது படிய ஆரம்பிச்சுன்னா பயங்கர அரிப்பு ஏற்படும். ஓகே வயிறில் அது படியும் போது வயிறை எரிய ஆரம்பிக்கும். வயிறு எரிச்சல் இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும். இருதயத்தை சுற்றி இருக்க கவரில் அது படியும் போது நெஞ்சு வலி ஏற்படும். மூளையில் படியும் போது புத்தி சுவாதீனமே போகக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. இந்த அறிகுறிகள் இருந்தாலோ அல்லது நம்ம சொன்ன அந்த ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 இந்த கிட்னி டிசீஸ்லேயே ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் கடைசி இறுதிக்கட்ட மோசமான நிலைமையை அந்த கிட்னி அலையும் போதோ அல்லது அளவுக்கு அதிகமாக கெட்ட உப்புகள் சேரும் போது பொட்டாசியம் சொல்லக்கூடிய நல்ல உப்பும் அதிகமானாலும் பிரச்சனை தான். ஸோ பொட்டாசியம் அதிகமானாலோ அல்லது உங்களுக்கு ஓவர்லோட், அதாவது நுரையீரல் தண்ணி சேர்ந்து மூச்சுநிலை ஏற்பட்டாலோ, இந்த மாதிரி நிறைய செட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏதாவது ஒன்று ரொம்ப இருந்து சுத்தமாக யூரின் வரவே இல்லை, இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ரொம்ப மோசமான ஸ்டேஜ் போகும்போது டயாலிசிஸ் டெஃபினட்டாக தேவைப்படும். ஓகே டாக்டர், இப்போ டயாலிசிஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப் டயாலிசிஸ் ஏதாவது இருக்கா? ஆமாம், 2 டைப் தான் இருக்குது. ஒன்று வந்து நம்ம நரம்பு ஊசி வழியாக நம்ம ரத்தத்தை, இப்போ டயாலிசிஸ்ன்றது என்ன, பேசிக்கலி நம்ம உடம்புல இருக்க நேச்சுரல் ஃபில்டரான சிறுநீரகம் வேலை செய்யலை. ஸோ அதை மிமிக் பண்ணுற அது மாதிரியே வேலை செய்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபில்டர் நமக்கு தேவைப்படுது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபில்டர் தான் டயாலிசிஸ் மிஷின். இப்போ அந்த டயாலிசிஸ் மிஷினுக்கு நம்ம ரத்தம் அனுப்பப்படுது ஒரு டியூப் வழியாக, நம்ம நரம்பு வழியாக ஒரு டியூப் வழியாக அது அனுப்பப்படுது. அந்த இடத்துல அங்கே நம்ம கிட்னி செய்ய வேண்டிய வேலை அது செய்யுது, ஃபில்டரிங் வேலையை மட்டும் செய்யுது. அந்த வடிகட்டி அந்த நல்ல ரத்தத்தை திரும்பி நம்ம நரம்புக்கே திருப்பி அனுப்பப்படுது. இது ஒரு விதம். இன்னொரு சிம்பிள் வீட்டிலே அந்த காலத்துலேயோ இல்லை இப்போவுமே கூட சில அரசு மருத்துவமனைகள் இருக்கிற டெக்னிக்ஸ், சில ரொம்ப ஒதுக்குப்புற இடங்களில் இருக்கிற டெக்னிக் என்னென்னா வயிற்று படலம் மூலியமாக டயாலிசிஸ். வயிறில் நமக்கு நேச்சுரலாக ஒரு வடிகட்டி மாதிரி ஒரு படலம் இருக்குது, பெரிட்டோனியல் லேயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதில் நம்ம அந்த கழிவு நீரை வச்சு அங்கே வடிகட்டி திரும்பி நல்ல ரத்தத்தை நமக்கே திரும்பியும் செலுத்துறது. முதல் சொன்ன டயாலிசிஸ் தான் அட்வைசபிள். ஏன்னா ரெண்டாவது சொன்ன டயாலிசிஸில் நிறையா ரிஸ்க் இருக்குது. அது ரொம்ப ஸ்லோவான ஒரு டயாலிசிஸ். நம்ம ரெண்டாவது சொன்ன அந்த வயிற்று படம் டயாலிசிஸ் ரொம்ப ஸ்லோ, அது ரெக்கமெண்டட் கிடையாது ரொட்டீனாக. ஸோ முதல் சொன்ன அந்த ஐவி, அதாவது நரம்பு வழியாக பண்ணக்கூடிய டயாலிசிஸ் தான் ப்ரிஃபர்ட். ஓகே டாக்டர், இப்போ ஒரு பர்சன் வந்து இப்போ டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா? அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? நீங்கள் இல்லை, இப்போ நம்ம 10 பேர் பார்த்தா 9 பேர் கேட்குற கேள்வி தான் பேஷண்ட்ஸு. இந்த தலைப்பு முக்கியமாக பேசணும்னு நினச்சதும் இந்த பாயிண்ட்டை நோக்கி தான். நம்ம கிட்னி பிரச்சனை வந்த உடனே நம்ம டயாலிசிஸ் அட்வைஸ் பண்ண உடனே பேஷண்ட் சொல்கிறதுனா அதெல்லாம் முடியாது, நீங்கள் இப்படி தான் சொல்வீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணுறோம், எங்களுக்கு தேவையில்லாம் நாங்கள் போகிறோம்னு சொல்லிடுவாங்க. ஒரு வாரத்தில் திரும்பி மோசமாகி வருவாங்க. யூனிஃபார்மாக எல்லாருக்கும் இருக்க மைண்ட் செட் என்னென்னா டயாலிசிஸ் பண்ண ஆரம்பித்தா வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணணும், டயாலிசிஸ் பண்ணால் உயிர் போயிடும். டயாலிசிஸ் சைடு எஃபெக்ட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம டயாலிசிஸில் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போனதுக்கப்புறமா டயாலிசிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது முட்டாள்தனம். முதல்ல லைஃப் லாங் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பெரும்பாலானவங்க 90% பேருக்கு பெரும்பாலும் லைஃப் லாங் டயாலிசிஸ் தேவைப்படும் தான். பட் அதை பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிறதே கஷ்டம். இதுதான் அதில் இருக்கிற ஒரு துரதிருஷ்டமான செய்தின்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலான பேருக்கு லைஃப் லாங் வாரந்தோறும் 2 அல்லது 3 வேலை வீதத்தில் அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து டயாலிசிஸ் தேவைப்பட்டுட்டு தான் இருக்கும் பெரும்பாலும். சில பேருக்கு மட்டும் ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, அப்படின்னா ரிவர்சபிள் இல்லை, அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. நான் அது ப்ரொபோர்ஷனே ரொம்ப கம்மியான பேர் தான். நம்ம ஒரு 100 பேர் பார்க்குறோம், 90 பேர் நான் 90% வந்து லைஃப் லாங் டயாலிசிஸ் தேவைப்பட்டு தான் இருக்குது. நான் என்ன சொன்னால் லைஃப் லாங் டயாலிசிஸ் தேவைப்படுது தான். அதை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா அந்த லைஃபே இருக்காதுன்னு சொல்கிறேன். அந்த லைஃப் இருக்கதே கஷ்டம்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி அவங்க வந்து எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எதையுமே நம்ம விடக்கூடாது. இந்த அளவுக்கு விட வேணான்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் சொன்ன மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா இருக்கும் போது அந்த கசிவு அந்த லெவலில் பார்த்துட்டோன்னே மாத்திரையிலே சரி பண்ணிடலாமே. அது ஏன் இவ்வளோ தூரம் முத்த விட்டு அதுக்கப்புறம் எனக்கு அது வேணான்னு சொல்கிறதுக்கு, நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு முதல்லேருந்தே அது கொஞ்சம் கவனமாக இதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் பரவாயில்லையே. ஓகே டாக்டர், இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் அவங்கள தவிர்க்க வேணும்? ஓகே, முன்னாடி சொன்னதில் உப்பு ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கணும், நீர் ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி புரதம் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னேன். பட் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக நம்ம உணவு முறைகளில் இதெல்லாம் தவிர்த்தே ஆகணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்னி பிரச்சனையில் பொட்டாசியம்ன்றக்கூடிய சத்து அதிகமாக இருக்கும். அந்த பொட்டாசியம் அளவில் இருக்கணும், 3.5லேருந்து 5 இருக்கணும். அது அதிகமாக போயிடும் கிட்னி பிரச்சனை. அது அதிகமாக போச்சுன்னா இருதய துடிப்பில் மாறுதல் ஏற்படலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ அந்த பொட்டாசியம் சில ஃபுட்டில் ரிச்சாக இருக்குது, ரிச் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் சிலது இருக்குது. அதில் முக்கியமாக வாழைப்பழம், செவ்வாழை, கீரை, தக்காளி,
உருளைக்கிழங்கு, ம் இந்த மாதிரி இது முக்கியமாக சொன்னால் இதெல்லாம் தான். ம் கீரை, தக்காளி, பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், செவ்வாழை, மாம்பழம், சப்போட்டா, இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தே ஆக வேண்டியும் அந்த கிட்னி பேஷண்ட்ஸ், முக்கியமாக அந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ். தவறு இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக மாரடைப்பு ஏற்பட அளவு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை நோட் பண்ணிக்கணும். இன்னொன்று இளநீ, தேங்காய் சம்மந்தப்பட்டது. இப்போ சாப்பிடும் போதே அவங்க அந்த தேங்காய் சட்னி இதெல்லாம் கொஞ்சம் அளவில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்பயுமே கொட்டினா ஹாஸ்பிட்டல் வர பேஷண்ட்ஸ்க்கு கடைசியாக டிஸ்சார்ஜ் ஆகிற அட்வைஸில் இதெல்லாம் சொல்லி தான் அனுப்புவோம். இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அனுப்புவோம். பொதுமக்களுக்கு தெரியாதவங்களுக்கு மேபி இது பயன்படும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். எது எடுத்துக்கலாம், இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன், இதெல்லாம் எதுவுமே சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பீர்க்கங்காய், சுரக்காய் இதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ முட்டைகோஸ், கேபேஜ் இதெல்லாம் சாப்பிட்லாம். அதே மாதிரி பழங்களில் ஆப்பிள், மாதுளை இது சாப்பிட்லாம். மேற்கண்ட் நான் இதெல்லாம் மட்டும் தான் சாப்பிடலாமே தவிர வேறு எதுவுமே தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். இப்போ அவங்க நட்ஸ்லாம் சாப்பிடலாம். அகைன் கிட்னியில் நட்ஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயந்தான். சில பேருக்கு அது ஒத்துக்குது, சில பேருக்கு ஒத்துக்கல. ஸோ ப்ரிடாமினென்ட்லி நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, வேணாம், அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், கிரேப்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே அப்படின்னா இவங்க வந்து ஒரு கன்சல்ட் பண்ணி மெயினாக அந்த பொட்டாசியம் ஏறாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஏறிச்சுனாக்கா சொல்ல முடியாது, சில நிமிஷங்களில் அவங்களுக்கு எது வேணால் நடக்கலாம். அதனால ஓகே அப்படின்னா ஃபுட் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். இப்போ வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க டாக்டர்? மேற்கொண்ட சில கட்டமைப்புகள்லாம் சொன்னேன் இல்லையா, யாருக்கெல்லாம் டயாலிசிஸ் தேவைப்படும். நீங்கள் டயாலிசிஸ்க்கு ஒரு கேள்வி கேட்டிங்களா, வாழ்க்கை ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? அதுக்கு ஒரே பதில், நிரந்தர தீர்வு என்னன்னா கிட்னி, அதாவது சிறுநீரக மாற்று சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். துரதிருஷ்டவசமாக நம்ம நிறைய பேர், நம்ம செலிபிரிட்டிஸ் கிடையாது, நம்ம பிரபலங்கள் கிடையாது, நம்மக்கிட்ட பெருசாக பணம் கிடையாது நம்ம மக்கள்கிட்ட. அதனால் அவங்களால அதை வசதிப்பட்டு அதுக்கான வசதி இல்லாதனால கிட்னி மாற்று சிகிச்சை அவங்களால பண்ணிக்க முடியாது. பெரும்பாலான விவசாய மக்களாலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ அதை பண்ணிக்க முடியாது. அதனால தான் வாழ்க்கை ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நிரந்தர தீர்வு எதுன்னு கேட்டிங்கன்னா சிறுநீரக மாற்று சிகிச்சை தான். ஓகே டாக்டர். இப்போ கிட்னி டோனரை தேர்வு செய்யறதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும் இல்லையா, அது எப்படி? ஸோ இந்த கிட்னி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அதிர்ஷ்டமான ஒருத்தவங்களுக்கு கிட்னி கிடச்சிருச்சு, ஆனால் அது கிடைச்சவங்க ஃபிட்டா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ நீங்கள் கிட்னி கொடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு சுகரோ பிபியோ இருக்கக்கூடாது, வைரல் காய்ச்சல் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வேறு சில ஆட்டோ இம்யூன் சம்மந்தப்பட்ட, அதாவது இம்யூனிட்டி கோளாறுகள் இருக்கக்கூடாது. இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஹெல்த்தி டோனராக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் புரதம் அளவு நல்லா இருந்ததுன்னா, உங்கள் யூரினில் புரத கசிவு இல்லை அப்படின்னா, அதாவது உங்கள் கிட்னி கம்ப்ளீட்லி ஃபிட் ஃபார் ஹெல்த்தி இன் தி சென்சஸ், இதெல்லாம் இருந்து ஃபிட்டாக, இந்த க்ரைட்டீரியா ஃபிட் ஆச்சுன்னா நீங்கள் டொனேட் பண்ணலாம். பட் டொனேட் பண்ணுறவங்களுக்கும் இவங்களுக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கணும். அதாவது ரத்த சம்பந்தம் சொன்னால் உறவினர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற்று மாபராக கூட இருக்கலாம். பட் கிராஸ் மேட்சிங் சொல்லுவோம், இந்த பிளட் குரூப் மேட்ச் ஆகணும்னு சொல்கிறேன். ரத்த சம்பந்தம் சென்ஸ் இந்த பிளட் குரூப் மேட்ச் ஆகி ஆகணும். ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப்னு இருக்கு இல்லையா, அதில் பிளட் குரூப் மேட்ச் ஆகணும். பிளட் குரூப்பை தாண்டி இன்னொரு மேட்சிங் சிஸ்டமும் இருக்குது, ஹெச்எல்ஏன்னு சொல்லுவோம். இந்த ஹெச்எல்ஏன்னு சொல்லக்கூடிய மேட்சிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. பட் ஒரு ஐடியாக்காக தெரிஞ்சுக்கணுன்னா பிளட் குரூப்பிங் ரொம்ப முக்கியம், மேட்ச் ஆகணும். அதே மாதிரி ஹெச்எல்ஏன்னு சொல்லக்கூடிய மேட்சிங்கும் ரொம்ப முக்கியம். இது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இது இல்லாமல் போச்சுன்னா நம்ம நல்லது செய்யறதுனாலும் கெட்டது செய்யக்கூடாதுதான் நம்மளோட மோட்டோவாக இருக்கும். ஒரு வேளை மிஸ் மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஆபத்து வெறும் மோசமாக இருக்கும். அதுக்காக தான் அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த ஹெச்எல்ஏ அல்லது பிளட் குரூப் மாறி போய் இல்லை அந்த கிட்னி ஒவ்வாமல், ஏன்னா நம்ம எடுத்து வைக்க போகிறது வேறு யாரோ ஒருத்தவங்களோட சிறுநீரகங்களா, நம்ம உடம்புக்கு என்ன தெரியும், நம்ம உடம்புக்கு வந்து ஒரு தற்காப்புலேயே இருக்கக்கூடியது நம்ம உடம்பு. வேறு ஒருத்தவங்களாம் அது ஃபாரின் பாடின்னு நினச்சிக்கும், அது வேற்று ஒருத்தவர்னு தெரிஞ்சு அதை வெளியே அதுக்கு எகென்ஸ்டாக வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும், இன்ஃப்ளமேஷன் நடக்கும், மேட்சிங்காக. எனக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து யாரோ புதுசாக ஒரு ஆள் உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம உடம்பு நினச்சிக்கும். ஸோ நம்ம இம்யூன் செல்ஸ் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது மாற்று சிகிச்சை பண்ண எல்லாருக்குமே இந்த இம்யூனிட்டியை சப்ரெஸ் பண்ணுற மெடிக்கேஷன் கொடுப்பாங்க. இம்யூனிட்டி சப்ரெஸ் தான் ஸ்டீராய்ட்ஸ். இந்த ஸ்டீராய்ட்ஸை ஒரு 3-6 மாதம் கண்டினியூஸாக போட்டு தான் அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டியை, இல்லை ஒன்றும் இல்லை, இது நம்ம யூஸ்க்காக தான் அதை கொடுத்துருக்குறாங்க, நம்ம இம்யூனிட்டி நம்மள ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அமைக்க வைக்கிறது தான் அந்த ஸ்டீராய்ட்ஸ். ஓகே டாக்டர். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க, இப்போ டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ் ஆயிருச்சு, ஓகேவா? அவங்க நோயாளிகள் வாழ்க்கை எப்படி இருக்குது இப்போ, அதுக்கு முன்னாடியும் இப்போ டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறமும் அவங்களுக்கு ஏதாவது மாறுதல் நடைபெறுமா, இல்லை அவங்க லைஃப் அப்படியே இருக்குமா? பல மாற்றங்கள் நடைபெறும். லைஃப் வில் நாட் பி த சேம் ஃபார் தெம். ஏன்னா நீங்கள் ஸ்டீராய்டு கொடுக்குறீங்க, ஏன் நம்ம இம்யூனிட்டி அதை வேற்று ஒரு உறுப்பை அட்டாக் பண்ணாமல் இருக்கணும். அப்போ கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசின்னு சொல்லி நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறீங்க, இம்யூன் சப்ரெஸ் பண்ணுறீங்க.
நீங்கள் இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு தேவையில்லாத மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் இல்லையா, ஆமாம். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அச்சுறுத்த முடியும். இப்போ கொரோனா பீரியடில் நிறைய பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. சரி, இந்த லைஃப்னு பார்த்தா டயாலிசிஸ்லேருந்து வெளில வந்துடலாம். ஓகே. நீங்கள் வாரம் அந்த டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் மொதல் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இம்யூனிட்டியை குறைக்கிற மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கூட்டமான இடங்களுக்கோ இல்லை உங்கள் ரொம்ப இந்த இந்த துரித உணவுகளோ இல்லை ரொம்ப கொஞ்சம் கூட சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். சின்ன சளி பிடிச்சா கூட உங்களுக்கு பெருசாக நுரையீரலை பாதிக்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் பல தகவல்கள் எங்களுக்கு வந்து இதை பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்களோட நேயர்களுக்கு? நான் எல்லாமே சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இதை கேட்ட ஒரு எத்தனை பேர் சொச்சம் பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இதை பயன்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். இதுதான் ஏன் இதில் எல்லாத்துக்கும் மேலே என்ன மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து டயாலிசிஸ் வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறத மீறி போய் எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு வாரத்தில் வந்து இறக்குறத நாங்கள் பார்க்குறோம். ஓகே. அதே போல் டயாலிசிஸ்க்கு முற்பட்டு டயாலிசிஸ் கண்டினியூ பண்ணுறவங்களும் இதனால் சைக்கலாஜிக்கல் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. வாரத்தில் 2-3 நாள் நீங்கள் பெட்லேயே இருக்கணும், டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ வேணால் உங்களுக்கு என்ன நடக்கலான்ற அபாயத்தில் நீங்கள் இருக்கணும்னா அவங்க வேலைக்கு போக முடியாது, அவங்க தினம் கூலியாக இருக்கலாம். இதெல்லாம் தடுமாறும். ஸோ சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு. அதே மாதிரி டயாலிசிஸ் உங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அதை யோசித்து முடிவெடுங்க. உதாசீனப்படுத்திட்டு வேணான்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஏன்னா இதுக்கு நிறைய விதத்தில் யோசித்து தான் நம்ம அதை அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தினால் வரும் சிறுநீரக பிரச்சனைகளை பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். ஸோ இன்றைய நிகழ்ச்சி நம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர்.